அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். காசாவில் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட ஸ்டெல் கமாஸ் வெளியான அதிரடி திருப்பம். காசா பகுதியின் பல்வேறுபட்ட பகுதிகளில் 3 நாட்கள் போரை இடைநிறுத்தம் செய்வதற்கு ஸ்டெலும் கமாஸ் இயக்கத்தினரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். காசாவில் உள்ள குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காகவே குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்படுகின்றது. காசா பகுதியில் ஸ்டெல் மேற்கொண்டு வரும் மிலேச்சத்தனமான தாக்குதல்களில் இதுவரை 40,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் 10,000க்கும் மேற்பட்டுள்ள குழந்தைகளும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா, கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இதற்கான ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதில் ஸ்டெலின் உடைய அணுகுமுறை தொடர்ச்சியாக தடையாக உள்ளது. இந்நிலையில் காசாவில் உள்ள ஆயிரக்கணக்கான குழந்தைகள் போலியோ சொட்டு மருந்து பெறாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் அவர்களுக்கான சொட்டு மருந்து கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனால் போலியோவுக்கு எதிராக காசா முழுவதும் சுமார் 6,40,000 குழந்தைகளுக்கு முதல் சுற்று தடுப்பூசியை வழங்க உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான முதற்கட்ட பிரச்சாரம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழையினால் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்றவை ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் வடமேற்கு கைபர் பக்துன்வா மாகாணத்தின் அப்பர் டிர் மாவட்டத்தில் நேற்று காலை திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு வீட்டின் மேல் சரிந்து வீழ்ந்தது. இச்சம்பவத்தில் 3 பெண்கள், 6 குழந்தைகள், 3 ஆண்கள் என மொத்தம் 12 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த 12 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் நிலச்சரிவின் இடிபாடுகளில் இருந்து அப்பகுதியை அகற்றுவதற்கான மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் சில பகுதிகள் தற்போது பெய்து வரும் கனமழையால் திடீர் வெள்ளம் மற்றும் பல மாவட்டங்களில் நிலச்சரிவு போன்றவற்றை எதிர்கொண்டுள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நாடு முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய பரவலான மழை பெய்யும் என்றும் பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் கணிப்பீடு செய்துள்ளதுடன் மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள். அமெரிக்காவின் விமானம் ஒன்று நடுவானத்தில் குலுங்கியதில் விமானத்தில் பயணம் செய்த 7 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவின் கான்கன் விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவின் சிகாகோ நகருக்கு JUA1196 என்ற பயணிகள் விமானம் புறப்பட்டது. போயிங் 707-900 விமான நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானத்தில் ஊழியர்கள் உட்பட 179 பயணிகள் பயணித்துள்ளார்கள். லூசியானா நகரம் அருகே சென்றபோது அந்த விமானம் திடீரென நடுவானில் குலுங்கியது. அப்போது பயணிகள் தங்களது இருக்கையிலிருந்து நகர்ந்து முன்னிருக்கை மீது மோதிக்கொண்டார்கள். இதனால் பயந்து போன பயணிகள் கத்தி கூச்சலிட்டு குழப்பம் விளைவித்தார்கள். இதனடுத்து விமானி கட்டுப்பாட்டறையுடன் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது டென்னசி விமான நிலையத்தில் தரையிறங்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அந்த விமானம் அவசரமாக டென்னசி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்த 7 பயணிகளையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பின்னர் வேறொரு விமானம் மூலம் அவர்கள் சிகாகோவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. எனினும் விமானியின் சாதுரியத்தால் பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். இதுகுறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசேட விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் மேகாலயா எல்லையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியான அவாமி லீக் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் இந்திய மேகாலய சர்வதேச எல்லையில் பிணமாக மீட்கப்பட்டார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது. இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருந்தார்கள். இதன் காரணமாக அந்நாட்டு பிரதமரும் அவாமி லீக் கட்சி தலைவருமான ஷேக் ஹசீனா பதவி விலகியதுடன் நாட்டை விட்டு அவசரமாக வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். முகமது யூனிஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய மேகாலய சர்வதேச எல்லையின் கிழக்கு ஜெயிண்டியா கில்ஸ் என்ற பகுதியில் டோனாபோகி என்ற கிராம பகுதியில் கடந்த 26ஆம் தேதியன்று வங்கதேச கடவுச்சீட்டுடன் உடலில் காயங்களுடன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் அவரை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதில் பிணமாக கிடந்தவர் வங்கதேசத்தின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு தலைவர் இஷாக் அலிகான் பன்னா என்பது தெரியவந்தது. இவர் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற நிலையில் பிணமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
வங்கதேசத்தில் பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்கள் தொடர்ச்சியாக பிணமாக மீட்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அங்குள்ள பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் முன்னே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எலான் மஸ்குக்கு 24 மணி நேரம் கெடு விதித்த பிரேசில் நீதிமன்றம். எக்ஸ் தளம் முழுமையாக முடங்கும் அபாயம். பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரை வாங்கி எக்ஸ் என பெயர் மாற்றிய உலக பணக்காரரும் டெஸ்லா நிறுவனருமான எலான் மஸ்க் அதில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். பாரிய அளவில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து தளத்தில் பாலிசிகளில் பல திருத்தங்களை மேற்கொண்டார். உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் சமூக வலைதளமாக எக்ஸ் திகழ்ந்து வரும் நிலையில் 24 மணி நேரத்திற்குள் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளம் முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளம் மீது விதிக்கப்பட்ட புதிய தணிக்கை உத்தரவுகளால் அங்குள்ள எக்ஸ் அலுவலகத்தை மொத்தமாக மூடி ஊழியர்களை அதிரடியாக நீக்கினார் எலான் மஸ்க். அலுவலகம் மூடப்பட்டாலும் பிரேசிலின் எக்ஸ் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக வழக்கை விசாரித்து வரும் பிரேசில் உச்சநீதிமன்றம் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கான சட்ட விவகார சிறப்பு பிரதிநிதியை அடுத்த 24 மணி நேரத்தில் நியமிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு நியமிக்க எலான் மஸ்க் தவறினால் பிரேசிலில் எக்ஸ் தளம் முழுமையாக முடக்கப்படும் என்றும் எலான் மஸ்குக்கு உத்தரவிட்டுள்ளது. ஸ்டார் லைனர் விண்கலம் பூமிக்கு எப்போது திரும்புவது என்பது குறித்த முக்கிய தகவலை நாசா வெளியிட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு வீரரான புச் வில்மோர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றார்கள். அவர்கள் அங்கு பல்வேறுபட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இருவரும் ஆய்வுகளை நிறைவு செய்து 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. விண்கலத்தின் த்ரஸ்டர்களில் கோளாறு, வாயு கசிவும் கண்டறியப்பட்டது. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோளாறு சரி செய்யப்பட்ட போதும் இருவரையும் ஸ்டார் லைனர் விண்கலத்திலேயே பூமிக்கு அழைத்து வர வேண்டாம் என நாசா முடிவெடுத்தது. இருவரையும் பூமிக்கு கொண்டுவர எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான கிரூ டிராகன் விண்கலம் பயன்படுத்தப்பட உள்ளது. கிரூ டிராகன் விண்கலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. இந்த விண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. இதனிடையே தொழில்நுட்ப கோளாறை சந்தித்த ஸ்டார் லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து எப்போது பூமிக்கு திரும்பும் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்நிலையில் ஸ்டார் லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்பும் நாள் குறித்து நாசா நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி விண்வெளி வீரர்கள் வீராங்கனைகள் இன்று சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை 6:04 மணிக்கு ஸ்டார் லைனர் விண்கலம் பூமியை நோக்கிய பயணத்தை தொடங்கும் என்று நாசா தெரிவித்துள்ளது. சுமார் 6 மணி நேரம் பயணித்து விண்கலம் மறுநாள் 12:03 மணிக்கு பூமியை அடையலாம் என்றும் நாசா எதிர்பார்த்துள்ளது. இந்த நிலையில் விண்வெளியில் சிக்கிக் கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வீரரான புச் வில்மோர் ஆகியோரின் விவகாரத்தில் நாசாவின் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதா என்ற கேள்விகள் பலதரப்பட்ட விமர்சனங்களை எழுப்பியிருப்பதுடன் விண்வெளி ஆராய்ச்சிக்காக செல்வோரின் உயிர்கள் தொடர்பான ஆபத்தையும் இது மிக பெரும் கேள்வியாக எழுப்பி உலகளவில் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. கிழக்கு சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. டெய்ஸ் எஸ்ஸருக்கு வடக்கே கொனிகோ எண்ணெய் வயல் பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க தளம் பல எரிகணைகளால் தாக்கப்பட்டது. இதன் விளைவாக அப்பகுதியில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவப்பட்ட ராக்கெட்டுகளை இடைமறிக்க அமெரிக்க படைகள் ஏவுகணைகள் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்திய போதும் இவற்றை கடந்தும் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்கியுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளுக்கு குறிவைக்கும் எதிர்ப்பு சக்திகளின் பரந்த போக்கின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. ஏற்கனவே காசாவில் இஸ்ரேலின் மோதலுக்கு அமெரிக்கா தொடர் ஆதரவை வழங்கி வரும் சூழ்நிலையில் அமெரிக்க எதிர்ப்பு உணர்வால் இது தூண்டப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதல் பிராந்திய பதற்றங்கள் மற்றும் அமெரிக்க இராணுவ நிலைகளுக்கு நேரடி அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய கிழக்கின் போர் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தை குறிவைத்து ஆபரேஷன் அர்பைனில் முழுமையான வெற்றியை ஹிஸ்புல்லா கொண்டாடியுள்ளது. தங்கள் ட்ரோன்கள் வெற்றிகரமாக இஸ்ரேலின் பல்வேறுபட்ட புலனாய்வு பிரிவு அமைப்புகளை கடந்து மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலின் புலனாய்வு முகாம்கள் மற்றும் இராணுவ படை தலைமையகங்கள் மற்றும் இராணுவ முகாம்களை தகர்த்திருப்பதாக ஆதாரங்களுடன் ஹிஸ்புல்லா வீடியோ பதிவை வெளியிட்டிருப்பதுடன் இஸ்ரேல் மீதான தாக்குதலின் வெற்றியை கொண்டாடியிருப்பதாக ஹிஸ்புல்லா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. குறைந்தது 6 எதிர்ப்பு ட்ரோன்கள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பகுதிகளை ஊடுருவி அவற்றின் இலக்குகளை துல்லியமாக தாக்கியதாக கூறப்படுகின்றது.
இந்த தாக்குதலால் இஸ்ரேல் தளத்தை சுற்றி கடுமையான பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்தியது. ஹிஸ்புல்லாவின் கூற்றுக்களின்படி பல ட்ரோன்கள் இஸ்ரேலினால் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தியது உண்மை என்றாலும் கூட பல ட்ரோன்கள் அயன்டோம்கள் மற்றும் இடைமறிப்புகளை கடந்து பல்வேறுபட்ட இராணுவ முகாம்களையும் உளவு கட்டளை மையங்களையும் தாக்கி பாரியளவில் சேதப்படுத்தி இஸ்ரேலுக்கு பெரும் அழிவுகளை ஏற்படுத்தப்பட்டது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா இன்றைய தினம் வெளியிட்டுள்ள விசேட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.